ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1960ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்குரிய படங்கள் 3. மக்கள் திலகத்தின் மன்னாதி மன்னன், நடிகர் திலகத்தின் இரட்டை இலக்கிய சித்திரங்கள், 1 அகிலனின் பாவை விளக்கு, 2வது மு வரதராசரின் பெற்ற மனம் ஆகிய திரைப்படங்கள். இதில் எழுத்தாளர் அகிலன். கல்கி இதழில் தொடராக எழுதி வரவேற்பு பெற்ற புதினத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட படம்தான் பாவை விளக்கு. ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் இவரே ஆவார். பல சிறுகதைகளையும் எழுதியுள்ள அகிலனின் பாவை விளக்கு உட்பட சில படைப்புகள் திரைப்படங்களாக மாறியும் உள்ளன. அந்த கால பெண்களுக்கு ஹீரோ எழுத்தாளர் இவர்தான். அவரின் அனைத்து நாவல்களும் அருமையாக இருக்கும். பாவை விளக்கு அவரின் சுயசரிதை என்று அப்போதெல்லாம் பேசிக்கொள்வார்களாம். தயாரிப்பு வி.கே. கோபண்ணா, டி. விஜயரங்கம். இயக்கம் கே. சோமு அவர்கள். வசனம் ஏ.பி. நாகராஜன். இசை கே.வி. மகாதேவன். பாடல் மருதகாசி. ஒளிப்பதிவு வி.கே. கோபண்ணா. அகிலனின் எண்ணங்களை அப்படியே பிரதிபலிக்கும் விதத்தில் படத்தை ஏ.பி. நாகராஜன் உருவாக்கினார். குற்றாலம், மும்பை, டெல்லி, ஆக்ரா முதலிய இடங்களில் படப்பிடிப்பு நடந்து வந்தது. ஏ.பி. நாகராஜன், கே. சோமுவின் படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து வந்த கோபண்ணா, எடிட்டர் விஜயரங்கம் மூவரும் இணைந்து விஜயகோபால் பிக்சர்ஸ் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. 60 வருடங்களுக்கு முந்தைய காலகட்டத்தில் சமூகத்தின் அப்போதைய சிந்தனை ஓட்டத்தில் ஒருவரை 4 பெண்கள் காதலிப்பதா அப்படின்னு விமர்சனங்களால் படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீ விஜயகோபால் பிக்சர்ஸ் தயாரித்து வெளியிட்ட பாவை விளக்கு திரைப்படம் பல இடங்களில் மாற்றப்பட்டிருந்தாலும் முடிந்த வரையில் நன்றாகவே படமாக்கப்பட்டது. நம் தமிழ் படங்களை பொறுத்தவரையில் பத்திரிகையில் தொடர்கதையாக வெளிவந்து பிரபலமான கதைகள் படமாக வந்தால் அநேகமாக வெற்றியடைவதில்லை. காரணம், ஒவ்வொரு வாரமும் ஆவலோடு காத்திருந்து அந்த தொடர்கதையை படித்து முடித்த வாசகர்கள் பலவிதமான கற்பனைகளில் மனதை பறிகொடுத்து விடுவார்கள். அந்த கற்பனைகளுக்கு ஏற்றபடி படம் அமைவதில்லை. அதனால் வாசகர்கள் ஏமாற்றமடைகிறார்கள். பாவை விளக்கு திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், சவுகார் ஜானகி, பண்டரிபாய், எம்.என். ராஜம், குமாரி கமலா, வி.கே. ராமசாமி, கே. சாரங்கபாணி, எஸ்.ஏ. அசோகன், ஏ. கருணாநிதி, சாய்ராம் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. மேலும் கே. பாலாஜி, பிரேம் நசீர், ஸ்ரீராம், எம்.ஆர். சந்தானம் ஆகியோர் சிறப்பு தோற்றத்திலையும் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையமைச்சிருந்தாரு. மொத்தம் 8 பாடல்கள் இடம்பெற்றது. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களில் மகாகவி பாரதியாரின் மயங்கியதோர் நிலவினிலே பாடலை தவிர்த்து மற்ற அனைத்து பாடல்களையும் கவிஞர் மருதகாசி அவர்கள் எழுதியிருந்தார். காவியமா நெஞ்சில் ஓவியமா, 1000 கண் போதாது, மயங்கியதோர் நிலவிலே, நான் உன்னை நினைக்காத, நீ சிரித்தாள், வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி, வெட்கமா இருக்குது, சிதறிய சலங்கைகள் போல ஆகிய பாடல்கள் வரவேற்பை பெற்றன. காவியமா நெஞ்சில் ஓவியமா, அதன் ஜீவியமா, தெய்வீக காதல் சின்னமா அப்படின்ற அந்த பாடலை பின்னணி பாடகரான சி.எஸ். ஜெயராமன் அவர்கள் தன் குழைவான குரலில் மிக அற்புதமாக பாடியிருப்பார். இன்று கேட்டாலும் கூட அந்த பாடல் நம்மை ஆனந்தத்தில் ஆழ்த்தும். அந்த பாடலின் பின்னணியில் தாஜ்மஹாலின் பெருமையை அழகாக குறிப்பிட்டிருப்பாரு மருதகாசி. கல்கியில் அகிலனின் பாவை விளக்கு தொடராக வந்து பேசப்பட்டது. அப்போதே ஜூபிட்டர் அதிபர் சோமு அதை படமாக்க விரும்பினாரு. இது பற்றி அகிலன் தம் திரையுலக நண்பர் கே. சோமுவுக்கு கடிதம் எழுதினாரு. அவரை உடனே சேலத்துக்கு அழைத்தார் சோமு. அங்கு சம்பூர்ண ராமாயணம் படப்பிடிப்பில் இருந்த ஏ.பி. நாகராஜன் பாவை விளக்கு கதையை தாமே படமாக்க விரும்புவதாக கூறியிருந்தார். பாவை விளக்கு கதை முடியாமல் இருந்த போதே அந்த கதையை சினிமா படமாக தயாரிக்க ஏ.பி. நாகராஜன் விருப்பம் தெரிவித்தார். முன்பணம் தந்து நாவலை எழுதிய உங்களுக்கு தான் கதையில் எந்தெந்த கட்டங்கள் முக்கியம்,
எந்தெந்த கதாபாத்திரங்கள் எப்படி இயங்க வேண்டும் என்பதும் தெரியும். நீங்கள் நினைப்பது போல் எழுதிவிடுங்கள், பிறகு நான் அதை திரைக்கு ஏற்றபடி அமைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ராஜாஜியின் அறிவுரையை மீறி ரயில்வே மெயில் சர்வீஸ் பணியை துறந்த அகிலன் சென்னைக்கு குடிபெயர்ந்தாரு. கலைமகளில் வெளிவந்த அவரது வாழ்வு எங்கே தொடர் குலமகள் ராதையாக ஸ்பைடர் ஃபிலிம்ஸ் வழியாக படமாக தொடங்கியது. சிவாஜி அவர்கள், APN, K. சோமு, அகிலன் கூட்டணி உருவானது. இரு படங்களும் முடியும் வரை அகிலனை தன்னுடனே இருக்க வேண்டினார் AP நாகராஜன். அகிலன் முதல்ல தயங்கினாலும் அதுக்கப்புறம் ஒப்புக்கொண்டார். RMS வேலையை விட்டு விலகி முழு நேர எழுத்து பணியில் ஈடுபட வேண்டும் அப்படின்ற எண்ணம் அகிலனுக்கு ஏற்கனவே இருந்தது. சினிமா துறையிலும் கூட தனக்கு வரவேற்பு இருந்ததால வேலையை ராஜினாமா செய்துவிட்டு குடும்பத்தோடு சென்னையில் குடியேற முடிவு செய்தார். அகிலன் அரசு வேலையை விட்டு திருச்சியிலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்தது அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய திருப்பு முனையாகும். அதுக்கப்புறம் திரையுலகில் அகிலனின் பெயர் பரவ தொடங்கி இருந்தது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.